மரங்கள் நாட்டின் வரங்கள். இப்படிப்பட்ட மரங்களை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, வெட்டாம இருக்கணும். இந்த மரங்கள் வந்து கிட்டத்தட்ட நட்சத்திர கூட்டங்களை விட அதிகப்படியான மரங்கள் வந்து உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திர கூட்டங்களை விட அதிகப்படியான மரங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட மரங்களை வந்து நம்ம வச்சிருக்கோம்னா வெட்டுறோம். கோடை காலத்துல வந்து வெப்பம் வெயில் தாக்கம் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து பயந்து போய் இதை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. பட் ஆனா இதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா ரொம்பலாம் நம்ம ஹெல்த் வந்து வெயில் காலத்துல வந்து கூல் ட்ரிங்க்ஸோ சம்திங் ஒரு பழச்சாறுகளோ கொடுத்து நம்ம வந்து உடம்பு வந்து பத்திரமா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெயில் காலத்துலயும் சரி நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னா ஓசோன் படலம் தான் நம்ம பூமியை பாதுகாக்குது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரங்களை நடணும். மரங்கள் தான் நாட்டின் வரங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க இடத்த வந்து நம்ம மரங்கள் நட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, சுற்றி இருக்க உயிரினங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுற்றி இருக்க இடத்துல மரங்களை நட்டு வைங்க. நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், அதே மாதிரி வெப்பத்திலேருந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க. தேங்க்யூ.